ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ரொம்ப எனக்கு பிடிச்ச கடைன்னு நான் சொல்லுவேன். நான் நிறைய பொம்மைகள் இந்த வருஷம் ஒரு 2-3 பொம்மைகள் இங்கே தான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பிடிச்ச முத்துகணேசன் தாத்தா அவங்களோட கடைக்கு தான் வந்திருக்கேன். இங்கே இப்போதைக்கு என்ன ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நான் காட்டுறேன். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர சாமிகளையும் நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் ரெடி ஆகுது. இங்கே ராதாகிருஷ்ணா பெயிண்டிங் போயிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் அவரு அழகா இருக்கார், ரொம்ப அழகான மோல்டு. அப்புறம் இங்க விஷ்ணு துர்க்கை இருக்கா, மீனாட்சி ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா வராகி ரொம்ப ரொம்ப பெருசு சைஸ், ரொம்ப அழகா இருக்கா. அடுத்து மதுரைக்குனால கள்ளழகர் தான் அவரு. அப்புறம் இங்க காமாட்சின்னு நினைக்கிறேன். இந்த சங்கு ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு இருக்கா, அவளோட திருவாச்சி இது. அதே மாதிரி நிறைய பொம்மைகள் பெயிண்டிங் ரீபெயிண்டிங் நிறைய போயிட்டு இருக்கு. அதே மாதிரி முகங்கள் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி லக்ஷ்மி பெருமாள்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் நாகக்குடையோட ரொம்ப அழகா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா, முகத்துல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருக்காங்க. என் அன்னை மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கிற காட்சி. இங்க பார்த்தீங்கன்னா பவளக்கன்னி பெருமாள் மீனாட்சி தாரவாக்க சுந்தரரும் இருக்காரு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க சங்கு, இங்க ஆக்சுவலி இந்த இதெல்லாம் வரும். இங்க சிவனுக்கு மான்மழு அதெல்லாமே வரும். இங்க பொம்மையோட அட்டாச் இருக்கு, இங்க இருக்கிற மட்டும் தனியா வரும். இதுவும் இப்ப யாருக்காகவோ இது இப்ப ரெடியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முகம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. இங்க பாருங்க அர்த்தநாரீஸ்வரர் முகம், இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் பார்வதி, ரொம்ப அழகா இருக்காங்க. கிரீடத்துல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், முகம் ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் இருக்கிற பொம்மைகளை நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இது குழந்தை வரம் தரும் கர்ப்பரக்ஷாம்பிகை ரெடி ஆயிட்டு இருக்காங்க. செவப்புல பச்சை பார்டர் வச்சு மடிசார் கட்டிட்டு ஊரு ஹஸ்தம் அபய ஹஸ்தம் அதே மாதிரி பாசாங்குசம் நினைக்கிறேன், அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகா இருக்காங்க. என் அன்னை மீனாட்சி எப்படி நீங்க மூலவரை பாப்பீங்களோ, இன்னைக்கு நான் மூலவரையும் பார்த்தேன். ஒரே மாதிரி அம்மா அவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க. அது அப்படியே பார்த்தாலே அந்த மதுரையில இருக்கிற விக்கிரகத்துக்கும் இந்த விக்கிரகத்துக்கும் அப்படியே ஒரே மாதிரிதான் இருக்கு, முகம் அவ்வளோ லட்சணமா இருக்கு. முத்துகணேசன் தாத்தா அவங்க கடையில ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பொம்மை, ரொம்ப டிமாண்ட்ல இருக்க ஒரு பொம்மைன்னா இந்த மீனாட்சி தான். இதை நாங்க ரொம்ப கியூட்டா ஒவ்வொரு பேர் நாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வச்சிருக்கோம். அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். நான் இவளுக்கு தடாதகைன்ற பேர் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சதுதான். சின்ன வயசா மீனாட்சி தாளம் போடுற மாதிரியான இது. அவ வெண்தாமரையில உட்காந்துருப்பா, ரொம்ப அழகா இருப்பா. இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருப்பா பால மீனாட்சி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு பால மீனாட்சி வரா. இங்க நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா காயத்ரி தேவி அம்பாள். இவங்க எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும் 5 முகங்களோட இருப்பாங்க. இவங்க சங்கு சக்கரம் மலர், இது அந்த கோடாரி மாதிரி இருக்கு. இங்க குங்குமம் வச்சிருக்க கிண்ணம். இங்க பாத்தீங்கன்னா இது அங்குசம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அடுத்து இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க, இங்க கதை வச்சு அபயவரதாஸ்தம் வச்சு 5 முகங்களோட அம்பாள் தாமர பீடத்துல உட்காந்துருக்கா. ரெட் கலர் வஸ்திரம் கட்டிட்டு ரொம்ப அழகா இருக்கா. இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொம்மைன்னா இந்த பொம்மை நான் சொல்லுவேன். இந்த அம்பாலோட பேர் மகாஷோடசி. இந்த அம்பாள் கரம் பார்த்தீங்கன்னா இது பாச அங்குசம். அப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரியல, இது அக்ஷரமால பூவு. இது மகாலட்சுமி கொடுத்த மாதிரி. அடுத்து அபயஹஸ்த வரதஹஸ்தம். அடுத்து கரும்பு மலர்கனை. இது வீணை வச்சு நாகாபரணத்தோட ஒரு கால் மடிச்சு ஒரு கால் தொங்க போட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க ஷோடசின்னு அழைக்கப்படுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொம்மை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இந்த கலர் தான் ஸ்பெசிஃபிக்கா வேணும்னு நான் சொல்லி இந்த பெயிண்டிங் நான் பண்ணேன். இங்க இந்த முகங்களும் ரொம்ப அழகா இருக்கும். நான் நம்ம வீட்டுக்கு வராகி முகம், லக்ஷ்மி முகம் எல்லாம் இங்க இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதுதான். இது ஆக்சுவலி கருப்பசாமி முகம் ரெடி ஆயிட்டு இருக்கு, கலரிங் எல்லாமே. இங்க பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹஸ்தபாதம்,
இப்போ வந்து வாகனம் கூட செய்யறாங்க, எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. வாகனம் எல்லாமே இவங்க ரீபெயிண்டிங்கும் ரொம்ப அழகா பண்ணுவாங்க. இந்த விக்கிரகம்லாம் ரீபெயிண்டிங் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முகங்களும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மீனாட்சி, ஆண்டாள், லக்ஷ்மின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ரொம்ப அழகாவும் இருக்கும். இங்க வந்து நான் வந்து எப்பவுமே நான் முகம் வாங்குற கடை இங்கதான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பொம்மைங்க ஒயிட் கலர்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் இங்கேயே நடக்கிறனால இதெல்லாம் இப்படி இருக்கு. இது பாத்தீங்கன்னா பெரிய மகாலட்சுமின்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி இங்க வந்து சாமுண்டேஸ்வரி. அது பாத்தீங்கன்னா வந்து ஷோடசின்னு நினைக்கிறேன், பெரிய சைஸு. அதே மாதிரி இங்க ஒவ்வொரு அம்பாலும் டிஃப்ரெண்டா இருக்காங்க, எல்லாருமே காஞ்சிட்டு இருக்காங்க. இங்க நீங்க வந்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் நீங்க பார்க்கலாம். அங்க இருக்கிற அந்த பெரிய இந்த விக்கிரகம் பாத்தீங்கன்னா ஆண்டாளோட விக்கிரகம். நம்ம வீட்டுல இருக்கிற மீனாட்சியை விட பெருசு. அவளை மாதிரி ஆண்டாள். இப்போ வந்து நான் அடுத்த வருஷம் வந்து இப்போ வந்து ஒரே மாதிரி வேணும்னா கூட நான் ஆண்டாள் ஒரு பக்கம், மீனாட்சி ஒரு பக்கம், இந்த சைஸ் கூட நான் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரிதான் நிறைய பொம்மைகள் இங்கே இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து முத்துகணேசன் தாத்தாவையும் சுந்தரண்ணாவையும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய 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 இங்க இருக்கு. இவங்கள்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நமக்கு பிடிச்ச பொம்மைகள், மோல்டு கிடைக்காத பொம்மைகள் கூட இவங்க வந்து ஆர்டர் பேசிஸ்ல செஞ்சு தராங்க. இங்க என்னன்னா, இப்ப இந்த பொம்மைகள்லாம் இருக்குன்னா இப்போ உடனே வாங்கிட்டுலாம் போக முடியாது. இது எல்லாமே ஆர்டருக்கு வந்த பொம்மைங்க. நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ணி அவங்களுக்கு டைம் கொடுத்தாதான் அவங்க வந்து செஞ்சு கொடுக்க முடியும். இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஆர்டர் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறது. அதனால இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தரேன். அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி பொம்மை வேணுமோ அதை கேட்டுட்டு, ப்ரைஸ் சேஞ்சும் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து செஞ்சு தர முடியும். அந்த மாதிரி தான் நானே இந்த வருஷமும் வாங்கியிருக்கேன், போன வருஷமும் வாங்கியிருக்கேன், இனிமேல் வரப்போகிற வருஷங்களுக்கு அப்படி தான் நானும் வாங்க போகிறேன். ஓகே, இந்த கடையோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போன வருஷம் வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.